அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்காங்க. இந்த பக்கம் திருமாவளவன் திமுக சொல்றதை எப்படி கேட்கிறாரோ, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறாரோ, அதே மாதிரியேதான் ஜவஹரியுல்லாவும் திமுக சொல்றதை அப்படியே கேட்டு அப்படியே நடந்துக்கிறாரு. ஆனா இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பதிவு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்படல. பட் இங்க மனிதநேய மக்கள் கட்சியோட அந்த பதிவு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரத்து அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திருமாவளவன் அவர்கள் தேர்தல் வருது அப்படின்னாவே எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, அது பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம், இல்ல சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம், எந்த தேர்தல் வருது அப்படின்னாலுமே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு அப்படிங்கிறத போடுவாரு. அடுத்து என்ன செய்வாரு அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலா இருந்தா எங்களுக்கு 2 சீட்டு வேணாம், 4 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்பாரு. கூடவே என்ன கேட்பாரு அப்படின்னா, தனி தொகுதி மட்டும் எங்களுக்கு கொடுக்காதீங்க, பொது தொகுதியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாரு. இதே மாதிரியே சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சு தேர்தலுக்கு முன்னாடி நாங்க பொது தொகுதியில நிப்போம், எங்களுக்கு பொது தொகுதியில நிக்கிறதுக்கு தகுதி கிடையாதா, எங்களை எல்லாம் 2 சீட்டு கட்சி இல்ல 6 சீட்டு கட்சின்னு சொல்றாங்க, எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டண்ட பெருசா செய்வாரு. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பொது தொகுதி எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், ஆதவ அர்ஜுனாவை நாங்க அங்க நிறுத்த போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது போக 2 சீட்டுலாம் சொல்லக்கூடாது, எங்களை எல்லாம் 2 சீட்டு கட்சின்னு சொல்றாங்க, எங்களுக்கு 3 சீட்டாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தரப்புல இருந்து ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. கடைசியில வழக்கம் போல 2 சீட் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. பொது தொகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் என்னத்துக்குப்பா தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்னா வேற எதுக்கும் கிடையாதுங்க. அவரு கட்சியோடைய அந்த பானை சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னத்துல நிக்க அப்பதான் திமுக ஒத்துப்பாங்க. இவரு கொஞ்சம் அமைதியா அப்படியே சைலண்டா இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேர் நீங்க உங்க 2 சீட்டு தரோம், 2 சீட்டுமே உதயசூரியன்ல நின்று நீங்க ஜெயிச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 சீட்டு தான், ஆனா சின்னம் எங்க சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்னு திமுக சொல்லிடுவாங்க. சோ அதுக்கு முன்னாடியே பில்டப்பா ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா எப்படியும் திமுக பயந்து போயிட்டு சீட்டு கொடுக்கலனாலும் நம்ம பானை சின்னத்திலேயே நம்மளை நிக்க விட்டுருவாங்கல்ல, அப்படிங்கிறதுக்காக தான் திருமாவளவன் இவ்வளவு பெரிய ஸ்டண்ட் அப்படிங்கிறத அடிப்பாரு. அப்படி அடிச்சுதான் இப்ப 2024 தேர்தலில் 2 தொகுதியிலுமே அவர் அவருடைய பானை சின்னத்துல நின்னாரு. பட் நம்ம ஜவஹரியுல்லா என்ன ஆனார் அப்படின்னா, திமுக கூட ஐக்கியம் ஆயிட்டோமா, பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு அப்படிங்கிறதே திமுக தரமாட்டாங்க, நான் உனக்கு பார்த்து செஞ்சு விடுறேன்ப்பா ஜவஹரியுல்லா, நீ என் கூடயே இரு, முஸ்லிம் ஓட்டுகள் உனக்கு இருக்கு, நீ என் கூடயே இரு, உனக்கு நான் பார்த்து செஞ்சு விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டுட்டாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல, 2024 கொடுக்கல. சரி 21 கொடுத்தாங்களா அப்படின்னா 2 தொகுதி கொடுத்தாங்க, பாபநாசம் 1 கொடுத்தாங்க, மணப்பாறை தொகுதி கொடுத்தாங்க, 2 தொகுதி கொடுத்தாங்க. பட் என்னங்க ஆப்பு வச்சாங்க அப்படின்னா, 2 தொகுதியிலுமே உதயசூரியன் சின்னத்துல அந்த கட்சி நபர்களை வேட்பாளர்களை நிக்க வச்சுட்டாங்க. சோ அதுதான் இப்போ ஜவஹரியுல்லாவுக்கு பெரிய ஆப்பா முடிஞ்சிருக்கு. இந்த டெக்னிக் தான் திருமாவளவன் ரொம்ப சமத்தா அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. பட் ஜவஹரியுல்லா இங்க தோத்து போயிட்டாரு. தேர்தல் ஆணையத்தோட ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, 6 வருஷத்துக்கு ஒரு கட்சியை பதிவு செய்யறாங்க அப்படின்னா, பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி 6 வருஷத்துக்கு எந்த ஒரு தேர்தலையும் போட்டி போடாம இருக்கு அப்படின்னா அந்த கட்சியோட பதிவை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஜவஹரியுல்லா 2019 தேர்தலில் நிக்கலையா, 2021 சட்டமன்ற தேர்தல் அதுலயும் அவங்களுடைய சொந்த சின்னத்துல நிக்கலையா, திமுக சின்னத்துல தான் நின்னாங்களா. சோ அதை தேர்தல் ஆணையம் இது இந்த கட்சி நின்னுதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க தனி சின்னத்துல நின்னா மட்டும்தான் அவங்க தேர்தலில் போட்டி போட்டதா எடுத்துப்பாங்க. அடுத்து 2024 நிக்கலையா, சோ 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா, சோ அந்த அடிப்படையில தான் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இருந்த முஸ்லிம் வாக்குகளை திமுகவுக்கு எப்படியாவது கொஞ்சம் பொறுக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கட்சியோட பதிவு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்பா திடீர்னு இந்த கட்சியை மட்டும் குறி வச்சு பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலையோ, 6 வருஷமா தேர்தலில் நிக்கலையோ, இல்ல கடைசி 3 வருஷத்துக்கான இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணலையோ, இல்ல தேர்தல் வரவு செலவு கணக்குகளை தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்கலையோ, அத மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா இப்ப அதோட பதிவு அப்படிங்கறத ரத்து செஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தம் 334 கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கறத இந்தியா முழுக்க ரத்து பண்றாங்க. அடுத்த கட்டமா செகண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி
474 கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கிறத ரத்து பண்றாங்க. மொத்தமா இது வரைக்கும் 808 கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கிறத இந்தியா முழுக்க ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னும் 359 கட்சிகளுடைய பதிவு அவங்க சரியா நடந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அதுக்கான செக்கிங் போயிட்டு இருக்கு. சோ அடுத்து இந்த 359 கட்சிகள்லயும் நிறைய கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. சோ இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 42 கட்சிகள் பதிவு அப்படிங்கிறத ரத்து பண்ணிருக்காங்க. நாம ஏன் மனிதநேய மக்கள் கட்சி எடுத்து பேசணும் அப்படின்னா, மற்ற கட்சிகள்லாம் நிறைய கட்சி என்னத்துக்கு தொடங்கணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க, வெறும் லெட்டர் பேட் கட்சியே இருப்பாங்க. பட் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறது நம்ம முஸ்லிம் சொந்தங்கள் மத்தியில வந்து ஒரு பேர் வாங்கின ஒரு கட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சி. திமுகவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஜவஹரியுல்லா தான் வந்து முன்னாடி வந்து அவங்க சார்பா முஸ்லீம் எல்லாம் நாங்க திமுக பக்கம் தான் நிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி பிரஸ் மீட் கொடுப்பாரு. பட் இப்போ அவருடைய கட்சியும் கட்சியோட பதிவும் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது போக 42 கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கிறது இப்போ அந்த தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்கல்ல, 8.2% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது இது சம்பந்தமா நீங்க உள்ள போய் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சீமான் 8.2% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. அதுவே இங்க ஒரு பெரிய சக்சஸ் தான் அப்படின்னு தெரிய வரும். நான் சிம்பிளா உங்களுக்கு இது ஒரு ஸ்டடி கிளாஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, கட்சிகள்ல 4 விதமான கட்சிகள் இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே கவனமா கேளுங்க. ஒண்ணு மாநில கட்சி, அப்படி வேணாம், ஒண்ணு தேசிய கட்சி, இன்னொன்னு மாநில கட்சி, இன்னொன்னு பதிவு செய்யப்பட்ட கட்சி. தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க, நாங்க இத மாதிரி கட்சி வச்சிருக்கோம், இந்த கட்சியை வந்து நாங்க வர தேர்தலில் போட்டி போட போறோம் அப்படின்னு பதிவு செய்வாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதிவு செய்யப்படாத கட்சி, லெட்டர் பேடு மட்டும் இருக்கும் அந்த கட்சிக்கு, அவங்களுக்கு இன்னும் தேர்தலில் போட்டி போடுற அந்த எண்ணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. பேருக்கும் ஊருக்கும் கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கார்ல ஒரு கொடியை பறக்க விட்டுட்டு அவங்க பட்டியே சுத்திட்டு இருப்பாங்க. தேர்தலுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. சோ இத மாதிரி 4 விதமான கட்சிகள் இருக்கு. தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்படாத கட்சிகள் அப்படின்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மாநில கட்சியா ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். அப்பதான் நாம் தமிழர் கட்சி இங்க வந்து 8.2% வாக்கு எடுத்து எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க, அதை செய்ய முடியாம இந்தியா முழுக்க எத்தனை கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி மாநில கட்சியா அங்கீகாரம் பெறறதுக்கு ஒரு 5-6 விதிமுறைகளை வச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகள்லாம் ரீச் பண்ணா அந்த கட்சிக்கு மாநில அங்கீகாரம், மாநில கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது இப்ப இங்க வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அப்பனா இதுக்கு முன்னாடியே வந்து நாம் தமிழர் வந்து 6% வாங்கியிருந்தாங்களே, அப்பயே அவங்க அங்கீகாரம் பெற்றுக்கணும் அப்படின்னா, இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலில் 2 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 6% வாக்கு வாங்கிட்டு கூடவே 2 எம்எல்ஏ இருந்தது அப்படின்னா அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க. 2வது, அதே போல அம்மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகிய வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். இல்ல சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்கு 2 எம்எல்ஏ வாங்க முடியல அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் 6% வாக்கு அப்படிங்கிறத வாங்கி இருக்கணும். கூடவே ஒரு எம்பி அப்படிங்கிறத வெற்றி பெற்றிருக்கணும். சோ அப்பதான் அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தேர்தல் ஆணையம் ஏத்துப்பாங்க. இல்ல அப்படின்னா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது மொத்த தொகுதி எத்தனை இருக்கோ அதுல 3% தொகுதி அப்படிங்கறத அவங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்பனா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 234 தொகுதி. அப்படி பாக்குறோம் அப்படின்னா 8 எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தா அந்த கட்சிக்கு வந்து மாநில கட்சியா அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதிகளில் ஒவ்வொரு 25 இடத்திலும் ஒரு இடத்தில் வெல்ல வேண்டும். அதன்படி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வெல்ல வேண்டும். சிம்பிளா என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் மறந்துருக்க நான் சொல்றேன். என்ன அப்படின்னா 8 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணுங்க. இல்ல அப்படின்னா 2 எம்பி சீட் அப்படிங்கிறது ஜெயிக்கணும். இல்லைன்னா 6% ஓட்டு வாங்கிட்டு 2 எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது ஜெயிக்கணும். இல்ல அப்படின்னா 6% ஓட்டு வாங்கிட்டு ஒரு எம்பி சீட் அப்படிங்கிறத ஜெயிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு கட்சி செய்யுது அப்படின்னாதான் அந்த கட்சிக்கு
மாநில கட்சி அப்படிங்கிறத அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடைசியா என்ன அப்படின்னா, மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 8% வாக்குகள் எடுத்தால் அந்த கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க எதுவும் ஜெயிக்கலாம் வேணாம், 8% வாக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த கடைசி விதி இருக்குல்ல, அந்த அடிப்படையில தான் நாம் தமிழர் 8% வாக்குகள் எடுத்து இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி நிக்கிறாங்க. இதே மாதிரி தேசிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 4 வெவ்வேறு மாநிலங்களில் பதிவாகும் வாக்குகளில் 6% வாக்குகள் பெறுவதோடு 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். தேசிய கட்சி அப்படின்னா ஒரே மாநிலத்தில் இருந்தா பத்தாது இல்ல, அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, 4 மாநிலங்களில் பதிவான வாக்குகளில் 6% வாக்குகள் பெற வேண்டும், 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் மொத்தமா இருக்குல்ல இந்தியா முழுக்க, அதுல 2% இடங்களை 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வெற்றி பெற வேண்டும். மொத்தமா உள்ளதுல இருந்து 2% 3 மாநிலங்கள்ல அவங்க டிஃபரண்ட், ஒரே மாநிலத்தில் ஜெயிச்சா பத்தாது, 3 வெவ்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும். ஒரு அரசியல் கட்சி 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, இவங்க ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா 4 மாநிலங்கள்ல ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குன்னா அந்த கட்சியை தேசிய கட்சியா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இது தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா இவங்க இப்ப எலெக்ஷன், இப்ப விஜய் பதிவு செய்யப்பட்ட கட்சி, அவரு கட்சி தொடங்கினாரு, அதுக்கப்புறம் புசி ஆனந்த் போயிட்டு அந்த பதிவு செஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நாங்க தேர்தலில் நிக்க போறோம் அப்படின்னு பதிவு செய்வாங்க. இன்னும் சிலர் கட்சி தொடங்கி இருப்பாங்க, லெட்டர் பேட் வச்சிருப்பாங்க, அவங்க பதிவு செய்யாமலே இருப்பாங்க. சோ அவங்கள தேர்தல் ஆணையம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. பட் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த பதிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் 6 வருஷம் தொடர்ச்சியா அவங்க தேர்தலில் பதிவு செஞ்சுட்டு 6 வருஷம் தேர்தலே நிக்கலன்னா நீ என்னத்துக்கு கட்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவை ரத்து பண்ணி விட்டுருவாங்க. இதை மாதிரி சில இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணோம், தேர்தலில் நீங்க போட்டிடுறீங்கன்னா வரவு செலவு கணக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா அவங்க அந்த பதிவு அப்படிங்கிறத ரத்து பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்படி 6 வருஷமா இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டி போடாம இருந்ததுனால இப்போ அதோடைய பதிவு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல பதிவு ரத்து பண்றது இதுக்காக இருக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது இதுதான். இது எந்த அடிப்படையில இதை செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A கீழ் இந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. சோ அந்த விதிமுறையில தான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா அந்த விதிமுறைகள் இன்னும் நிறைய இருக்கு, இது இன்னும் பெரிய டாபிக் அப்படின்னு வைங்களேன். சோ இப்போ வந்திருக்க தகவலுக்கு இது போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்பா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா என்ன அப்படின்னா கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூடியூப்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அந்த ஹைப் பட்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி ஆகும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுக்குறப்போ அந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் யூடியூப் அல்காரிதம் காமிக்கும். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன், சிலருக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பிரஸ் பண்ணி விடுங்க. கீழே அந்த ஷேர் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்லாம் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துலயே அந்த ஹைப் அப்படிங்கிற அந்த பட்டன் காமிக்கும். சில பேர் காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சில வீடியோவுக்கு காமிக்காமலும் இருக்கும், பட் நிறைய வீடியோவுக்கு காமிக்குது அப்படின்னா அந்த ஹைப் அப்படிங்கிறத கொடுத்து விடுங்க. என்னப்பா ஹைப் அழுத்துனா ஏதாவது காசு போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்படி லைக் போடுறோமோ எப்படி கமெண்ட்ஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த லைக்கும். சப்போர்ட் பண்ணி பிரபா டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.